வந்து கொப்பரை தேங்காய் வச்சு ஒரு பொடி ஒன்று பண்ணலான் இருக்கேங்க. அது வந்து சாதத்துலேயே நீங்கள் சுட சுட நெய் போட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கும் தொட்டுக்கிடலாம். ஆனால் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ பாருங்கள், பாதி கொப்பரை தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கீறி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இது எண்ணெயை போட்டு கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். எல்லாம் சேர்ந்து மசாலாலாம். ஃபஸ்ட்டு ஒரு 50 கிராம் இருக்கும் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நான் பாதி தேங்காவுக்கு இவ்வளோ எடுக்கிறேங்க. இதுக்கு வந்து எண்ணெயெல்லாம் விட வேணாம், லைட்டாக வறுத்து எடுக்கணும். இதில் வந்து 4 வரமிளகாய். இதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணும், சூடு வர்றதுக்கு. இல்லை உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா வெயிலில் வச்சுட்டு கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம், மிளகாவும் இந்த பொட்டுக்கடலையும். இப்போ பார்த்தீங்கன்னா மிதமான சூட்டில் வச்சு நல்லா நான் வறுத்து எடுத்துட்டேன். இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து 4 பல் பூண்டு எடுத்துருக்கேங்க. இதை நல்லா நைஸாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்ருக்கேன். இதில் வந்து இந்த பூண்டை பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனாக வராது, நம்ம பொரிச்சிக்கலாங்க. இது நல்ல வாசனையாக இருக்கும் அந்த பொடிக்கு. பார்த்திங்கன்னா போட்ட பூண்டு நல்ல ப்ரௌன் மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கொப்பரை தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதை நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்து விட்டு எடுத்துக்கலாங்க. இதை நல்லா இந்த போட்டிருக்க எண்ணெயில் நல்லா வறுத்து விடணும், நல்லா வாசனை வர மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொடி நல்லா வறுத்தாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயம் தூள் சேர்த்து இப்போ பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுக்கணும். நம்ம எப்படியும் பொடி வந்து கொஞ்சம் குறப்பாக அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க, இது கொஞ்சம் ஆறட்டும். பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. இந்த வரமிளகாய் பொட்டுக்கடலை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த கொப்பரை தேங்காய் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அதே நம்ம இட்லி பொடி அரைக்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். குறன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பொடி அரைச்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.